வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரிசி பருப்பு சாதம் பார்க்க போறோம். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த அரிசி பருப்பு சாதம். நம்ம வெளிய எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா, டக்குன்னு இந்த சாதம் செய்து சாப்பிடலாம் இது. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க நான் 1 டம்ளர் 3/4 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் சேர்த்து வச்சிருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி புழுங்கலரிசி இது. 3/4 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து 1/4 டம்ளர் நம்ம துவரம் பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க இந்த டம்ளரோட அளவு வந்து 1/4 கிலோ. ஃபுல் டம்ளர் போட்டா 1/4 கிலோ இந்த டம்ளரோட அளவு. இதுல வந்து 3/4 டம்ளர் அரிசி போட்டுட்டு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா நல்லா ஃபுல்லாவே போட்டுக்குங்க. கோபுரம் அளவுக்கு போடாதீங்க. டம்ளர் அளவுக்கு ஃபுல்லா போட்டுக்குங்க பருப்பு. இப்ப இந்த அரிசி பருப்பும் நல்லா கிளீன் பண்ணிட்டு வரலாம். நல்லா 2, 3 தண்ணில கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அரிசியும் பருப்பும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் நம்ம கட் பண்ணிட்டு வரலாம். பாருங்க நான் ஸ்டவ்வுல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல வந்து 3, 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்திக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுங்க. இதுக்கு பச்சை மிளகாய் கூட போடலாம். நான் வந்து சாம்பார் பொடி போடப் போறேன். அதனால நான் பச்சை மிளகாய் போடல நானு. இப்ப காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமா எடுத்து நான் இந்த மாரி நீள வாக்கு ரொம்ப அ ரொம்ப நீட்டா கட் பண்ணாதீங்க. ஒரு வெங்காயத்த பாதியா கட் பண்ணி, இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 6, 7 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் நானு. அதையும் போட்டுக்கலாம். பூண்டும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. இப்ப தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. பெரிய தக்காளியா எடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க நல்லா பெரிய தக்காளியா எடுத்து இந்த மாரி கட் பண்ணிக்கங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நீங்க வெங்காயம், தக்காளி வதங்க உப்பு கூட போட்டு வதக்கிக்கலாம் நீங்க. நல்லா வதங்கும் உங்களுக்கு சுருங்க வதங்கி வரும். ஆனா இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ரொம்ப சுருங்கலாம் வதங்க தேவையில்ல. ஒரு கொஞ்சம் வதங்குனாவே போதும் உங்களுக்கு. பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுறேன் நானு. நீங்க வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாரி பார்த்து போட்டுக்கங்க. 4 காஞ்ச மிளகாய் போட்டுருக்கோம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருக்கோம். எங்களுக்கு காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம். அதனால கம்மியா தான் போட்டுருக்கேன் நான். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்ப சாம்பார் பொடி, மஞ்சள்தூள் நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசம்லாம் போகட்டும். இப்ப பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பா போடுங்க அரிசி பருப்பு சாதத்துக்கு. நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். இப்ப இந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோம் பாருங்களேன், 1 டம்ளர் அரிசியும் பருப்பும் 1 டம்ளர் அளவு எடுத்துருக்குறோம். அதில வந்து இப்ப நான் 3 டம்ளர் வைக்கிறேன். கொஞ்சம் குழைய வேணும். அதில 3 டம்ளர் வச்சிருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் நெத்து நெத்தா வேணும்னா, நீங்க வந்து 2 இல்ல 2 1/2 டம்ளர் வச்சுக்கங்க போதும் தண்ணி. நான் அதே டம்ளர்ல 3 டம்ளர் அளவு தண்ணி ஊத்தியிருக்கேன் நானு. உங்களுக்கு சாதம் உதிரி உதிரியா வேணும்னா 2 டம்ளர் இல்ல 2 1/2 டம்ளர் வைங்க போதும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். பாருங்க நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நீங்க வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி பார்த்து போட்டுக்கங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணிய டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு, காரம் கம்மியா இருந்தா இப்ப போட்டுக்குங்க நீங்க.
இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சிருக்கோம் பாருங்களா, அது நான் தண்ணி இதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா அரிசி பருப்பு போடுங்க. தண்ணிய நல்லா வடிகட்டிட்டு போடுங்க. நம்ம ஏன்னா கரெக்டான அளவு தண்ணி ஊத்திட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. இப்போ நல்லா கலந்து குடுத்துக்குங்க. கலந்து குடுத்துட்டு நீங்க இப்பயே வந்து குக்கர் மூடிய போட்டுட்டு ஒரு 2, 3 விசில் வந்தோனே நிறுத்திடலாம் நீங்க. ஆனா நான் நான் வந்து ஹைல 5 நிமிஷமும், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் இந்த ஸ்லோவாவும் வைக்க போறேன் நானு. அப்பதான் உங்களுக்கு சாதம் வந்து நெத்து நெத்தாவும் இருக்காது, குழஞ்சும் வராது. நல்லா சாஃப்ட்டா வரும் உங்களுக்கு சாதம். இப்போ வந்து குக்கர் மூடிய லேசா போட்டு மூடி வைங்க. வெயிட்லாம் போடாதீங்க. இப்போ பாருங்க தண்ணி கொஞ்சம் வத்தி வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நல்லா கிளறி குடுத்துட்டு, குக்கர் மூடிய போட்டு நம்ம வெயிட் வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அரிசியும் தண்ணியுமா இருக்கும்போது, இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ ஸ்டவ்வ வந்து நல்லா சிம்முல வச்சுடுங்க நீங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே சிம்முலயே இருக்கட்டும். வெயிட்டும் போட்டுக்கலாம். விசில் வராது. 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க நீங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்புறமா மூடி தரங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு சாதம். நல்லா உதிரி உதிரியா இருக்கும். நல்லா பூவாட்டம் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பாருங்க சாதம் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. குக்கர்லயும் உங்களுக்கு அடி பிடிக்காத சாதம், சாதமும் நல்லா உதிரி உதிரியா வரும் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சு பாருங்க அரிசி பருப்பு சாதம். இதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும், அப்பளம் நல்லாயிருக்கும், ஊறுகாய் நல்லாயிருக்கும். முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா, அதுவும் நல்லாயிருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு. சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. நீங்க இத மாரி செய்து பாருங்க. இதோட அளவெல்லாம் நான் ஐபேட்ல குடுக்குறேன் பார்த்துக்குங்க. ஊறுகாவும், அப்பளமும் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு. ரொம்ப சிம்பிளான சாதம் பாருங்க. நம்ம எங்கேயாவது வெளிய போயிட்டு வந்தோம்னா, டக்குன்னு இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சு, நல்ல ஒரு முட்டை ஆம்லேட்டோ, இல்ல அப்பளமோ பொரிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம். ரொம்பவும் ஈஸியா பண்ணிட்டேன் பாருங்க. இதுக்கு ரொம்ப வேலையும் இல்ல. ரொம்ப காய்கறி நறுக்குற வேலையும் இல்ல. ஆனா டேஸ்ட் ஒண்டி அவ்ளோ சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான ரைஸு. ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சு குடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. வணக்கம்.